வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல நாம் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவம். நம் பிறந்த நட்சத்திரமும் ராசியும் நம் குணநலன்களை, நம் போக்கை தீர்மானிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்க ராசிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் குணாதிசயங்களும் சக்தியும் மறைஞ்சிருக்குன்னு? ஆம், உங்க ராசி எந்த கடவுளோட அம்சமா இருக்கு? அவங்க கிட்ட இருந்து நீங்க என்னென்ன குணங்களை பெற்றிருக்கீங்க? உங்க ராசியின் தெய்வீக அடையாளத்தை உணர்ந்து உங்க வாழ்க்கையை இன்னும் அழகாக்க இந்த வீடியோவை ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு ரிலாக்ஸா பாருங்க. உங்களுக்கான பதில்கள் காத்திருக்கு. மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் முருகனை போல் துணிச்சலும் தைரியமும் நிறைந்தவர்கள். எந்த தடையையும் கடந்து வெற்றி பெறுவது உங்கள் இரத்தத்தில் ஓடுகிறது. பயப்படாமல் முருகரை போல் முன்னேறுங்கள். தடைகளை தாண்டி வெற்றி கனியை பறிக்கும் வீரகுணம் உங்களிடம் இயல்பாகவே உண்டு. ரிஷப ராசிக்காரர்களே, நீங்கள் லக்ஷ்மி தேவி போல் பொறுமையும் கடின உழைப்பும் கொண்டவர்கள். உங்கள் உழைப்பு உங்களுக்கு நிலையான செல்வத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தும். லக்ஷ்மி தேவியைப் போல் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருங்கள். உங்கள் பொறுமைதான் உங்கள் மிகப்பெரிய பலம். மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் நாராயணனை போல் புத்திசாலித்தனமும் வியூக திறனும் கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கூர்மையான யோசனை மூலம் வெற்றி பெறுவீர்கள். அறிவே உங்களுக்கு சக்தி. விஷ்ணுவை போல் வியூகமாக வாழ்க்கை வாழுங்கள். உங்கள் பேச்சுத்திறனும் அறிவு கூர்மையும் அபாரமானது. கடக ராசிக்காரர்களே, நீங்கள் ராமரை போல் நேர்மை, செழிப்பு, குடும்பத்தின் மேல் அக்கறை கொண்டவர்கள். அன்பிலும் பெருமையிலும் சாமர்த்தியம் கொண்டவர்கள். உண்மையும் தர்மமும் தான் உங்கள் வலிமை. ராமரை போல் நேர் வழியில் சென்று வெற்றி காணுங்கள். குடும்பமே உங்கள் பலம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டி விடுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் சூரிய நாராயணரை போல் பிரசன்ன ஆளுமையும் உயர்ந்த எண்ணங்களும் கொண்டவர்கள். எந்த இடத்திலும் தலைமைத்துவம் அமைத்து முன்னேறுவீர்கள். நீங்கள் ஒரு தலைவன். சூரிய நாராயணரை போல் ஒளிபரப்புங்கள். உங்கள் கம்பீரம் அனைவரையும் கவரும். கன்னி ராசிக்காரர்களே, நீங்கள் கிருஷ்ணரை போல் புத்திசாலித்தனமும் கலைஞானமும் யோசனை திறனும் கொண்டவர்கள். எதை செய்தாலும் அன்புடனும் சரியான திட்டத்துடனும் செய்பவர்கள். தெளிவும் தர்மமும் தான் உங்கள் அடையாளம். கிருஷ்ணரை போல் சிந்தித்து செயலாற்றுங்கள். உங்கள் பகுப்பார்வு திறன் அலாதியானது. துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் அஷ்டலக்ஷ்மி தேவி போல் சமத்துவம், அழகு, செழிப்பில் வாழ்வார்கள். இவர்களின் மகிழ்ச்சியும் அமைதியும் மக்களுக்கு வழங்கித் தருவார்கள். சமநிலைதான் உங்கள் வெற்றி. லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் நீதி குணம் அனைவரையும் கவரும். விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் ஆறுமுகன் முருகனை போல் பயமற்ற சக்தி கொண்டவர்கள். கடினமான சூழ்நிலையிலும் உறுதியுடன் செயல்படுவார்கள். வீரம்தான் உங்கள் அடையாளம். முருகனை போல் வெற்றி பெற்றே தீருங்கள். உங்கள் விடாமுயற்சி யாரும் அசைக்க முடியாதது. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் பரசுராமரை போல் தீர்மானம், ஆழமான சிந்தனை, கடமையுணர்வு கொண்டவர்கள். எந்த சவாலாக இருந்தாலும் எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி செல்வார்கள். உறுதிதான் உங்கள் அடையாளம். பரசுராமரை போல் தர்மத்திற்காக போராடுங்கள். உங்கள் லட்சியத்தை அடைய எதுவுமே வரம்பில்லை. மகர ராசிக்காரர்களே, நீங்கள் மீனாட்சி அம்மனை போல் செழிப்பு, நுட்ப அறிவு, தீர்க்க தரிசனம் கொண்டவர்கள். கடின உழைப்பால் உயர்ந்து வருவீர்கள். நீங்கள் உழைத்தால் வெற்றி நிச்சயம். மீனாட்சி அம்மனை போல் வலிமையுடன் இருங்கள். உங்கள் விடாமுயற்சி உங்களுக்கு பெரும் புகழை தேடித்தரும். கும்பராசிக்காரர்களே, நீங்கள் ஆஞ்சநேயரை போல் நம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்தவர்கள். எந்த தடையையும் சரி சமாளிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டு. நம்பிக்கைதான் உங்கள் சக்தி. ஆஞ்சநேயரை போல் பக்தியுடன் இருங்கள். உங்கள் சேவை குணம் அனைவரையும் ஈர்க்கும். மீனராசிக்காரர்களே, நீங்கள் பிரம்மதேவரை போல் கற்பனை திறனும் புத்திசாலித்தனமும் அறிவும் நிறைந்தவர்கள். புதிய விஷயங்களை உருவாக்கும் திறமை கொண்டவர்கள். உங்களுக்கு தெய்வீக ஞானம் உள்ளது. பிரம்மதேவரை போல் சிந்தித்து படையுங்கள். உங்கள் உள்ளுணர்வு மிகவும் சக்தி வாய்ந்தது. பாத்தீங்களா நண்பர்களே, உங்க ராசியின் ஒவ்வொரு குணத்திலும் ஒரு தெய்வீக அம்சத்தின் சாயல் எப்படி ஆழமாக பதிந்திருக்குன்னு. உங்க ராசிக்குரிய இந்த கடவுளின் குணங்களை உணர்ந்து செயல்படும் போது உங்க வாழ்க்கை மேலும் பிரகாசமாகும். உங்களுக்கு எந்த கடவுளோட குணம் கிடைச்சிருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த அருமையான தகவலை தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.